ஒரு வாரத்துல ஒருத்தன் தான் என் மொபைலை வாங்கி போயிருக்கான். பெரிய ரோதனையா இருக்கு. பேசாம இந்த ஏரியாவில இருந்து வேற ஏரியாவுக்கு கடையை மாத்தணும், இல்ல கடையே வேற கடை வைக்கணும். வாங்க, என்ன நேத்து தான் மொபைல் வாங்கி பண்ணி இன்னொன்னு வேணுமா சொல்லுங்க, எந்த மாடல் வேணாலும் கொடுத்துறேன். ஏங்க வாங்கின ஒரு மொபைலுக்கு என்ன கொடுக்குறோமோ அது கொடுக்காம இருக்கீங்க. எல்லாமே கொடுத்து பில்லு முத கொண்டு கொடுத்துறாங்க. பில்லு வச்சு நாங்க நாக்காங்க வலிக்க முடியும். நாங்க மொபைல் வாங்கும் போது என்ன தரணுமோ அது கொடுக்கணுங்க. சார் நான் எல்லாருக்கிட்டையும் என்ன தெரியுமா சொன்னேன், எனக்கு வந்து போனை பத்தி தெரியாதவனா டச் போன் வாங்கு, டச் போன் வாங்குனாங்க. நல்லதுங்க, ஏங்க நல்லது தாங்க, அதுக்காக தாங்க வாங்கினேன். ஆனா அதுக்கு என்னென்ன தரணுமோ கடைக்காரங்க தரணுமா இல்லையா? நான் விவரம் இல்லாதவனா கூட இருக்கலாங்க. இல்லங்க இது இது இதெல்லாம் வச்சுக்கங்க, இது வச்சுக்கங்க, இது இருக்கணுங்க, இது வேணுங்க, நீங்க சொல்லணுமா இல்லையா? எல்லாத்தையும் தானங்க எல்லாமே கொடுத்தாங்க. எல்லாம் கொடுத்தாங்க. சார்ஜர் கொடுத்தமிச்சேன், ஹெட்போன் கொடுத்தமிச்சேன், கவர் கொடுத்தமிச்சேன், பாக்ஸ் கொடுத்தமிச்சேன், கவர்ல பேக்ல போட்டு கூட கொடுத்தேன். இன்னும் பல்லு குத்துற குச்சி கூட ஒண்ணு இருந்ததுங்க. ஐயோ, அது பல்லு குத்துற குச்சி இல்லைங்க, அதுவும் அந்த டச் இதுல வேலை செய்தாங்க. என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க? எல்லாமே கொடுத்துட்டேன் சார், என்ன கொடுக்கலன்னு ஃபீல் பண்றீங்க? அப்படி நாங்க ஏமாத்தி விக்கிற ஆள் கிடையாது. பரம்பரையா இதே இடத்துல வச்சுக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 3000 பேர் இங்க வந்து செல்ல வாங்கிட்டு போறான். அப்படி பிசினஸ் நடக்கிற இடம். என்ன கொடுக்கல உங்களுக்கு சொல்லுங்க. நீங்க தெரிஞ்சு பேசுறீங்களா தெரியாம பேசுறீங்களா? உண்மையிலேயே நீங்க கொடுக்கல, அப்ப நான் போய் சொல்றேன்னா? இல்ல நான் பைத்தியமா, நான் லூசா? சரி, நான் பைத்தியமா நான் லூசா சார்? நான் எல்லாத்தையும் கொடுத்துட்டேங்கிறேன். அதாவது முதலாளிங்க எல்லாம் பைத்தியமா இருக்கணும் அவசியம் கிடையாதுங்க. சாதுரியம் நீங்க புத்திசாலித்தனம் நினைச்சு நிக்கீங்க. ஏங்க ஒரு போன் வாங்க வந்தா கொடுங்க தயவு செஞ்சு. சரி, எங்களுக்கு விவரம் தெரியாதுங்க. சரி, என்னங்க என்ன கொடுக்கல சொல்லுங்க. என்னங்க கொடுக்கல உங்களுக்கு? எல்லாம் என்ன இல்ல பேட்டர்ன் லாக்குக்கு சாவி குத்தீங்களா நீங்க? பேட்டர்ன் லாக்குக்கு சாவியா? யாரை கேட்டாலும் பேட்டர்ன் லாக் பண்ணிருக்குன்றான். நீங்க போன் கொடுக்கும்போது சாவி கொடுத்தா நான் பாட்டு ஓபன் பண்ணி பேசிருப்பேன்ல. ஏங்க அந்த பேட்டர்ன் லாக்குன்ற சாவினா இப்படி போட்டு திறக்கிற சாவி இல்லங்க. எப்படியோ ஒரு சாவிங்க, குச்சி மாதிரி இருக்கட்டும், கொம்பு மாதிரி இருக்கட்டும், கொக்கி மாதிரி இருக்கட்டும், ஏதோ ஒரு சாவிங்க கொடுக்க வேண்டியதானுங்க. நேற்று ஃபுல்லா உட்காந்து இதை நான் நோன்றேன், 2-3 பேருக்கு பேட்டர்ன் லாக் பண்ணிருக்கேன். ஏங்க நீங்க மொபைல் காமிங்க பாருங்க, நான் நம்ம பொய்யாங்க சொல்றேன். ஏங்க இத பாருங்க, எனக்கு வேணாங்க, நீங்க கொடுங்க. ஹலோ சார், நீங்க கொடுங்க, எனக்கு சொல்றது கேளுங்க. கேட்கலாம் முடியாது, எனக்கு கொடுங்க, அந்த சாவி கொடுங்க. நீங்க சாவி கொடுங்க. நீங்க டேய் லூசாடா நீ, போடா வெளியா. இங்க இங்க நான் சொல்றத கொஞ்சம் பாருங்க. சொல்லுங்க. பேட்டர்ன் லாக்குறது ஒண்ணும் இல்லைங்க. இதை பாருங்க, இந்த விரல வச்சு இப்படி பண்ணா ஓப்பன் ஆயிரும் பாருங்க. ஏங்க இதுக்காக உங்க விரல எப்பங்க நான் எடுத்து போய் டெய்லி வந்து உங்ககிட்ட திறந்து கொடுங்கன்னு சொல்ல முடியுமா? இல்ல உங்க விரல வெட்டி எடுத்து போக முடியுமா? என்னங்க லூசு மாதிரி பேசுறீங்க? இது உங்க விரல் போன், அப்ப என் விரல் போன் எடுங்க. நீங்க என் விரல் போன் தயவு செய்து உங்க காலில் வேணா விடுங்க. என் விரல் போன் நீங்க எடுத்து கொடுங்க. நீங்க ஏங்க எனக்கு என் சொல்றத கேளுங்க. என்னங்க இப்படி மடக்கும் இது தெரியாம பேசிட்டு இருக்கீங்க? பாருங்க, இப்ப லாக் ஆயிடுச்சா? இப்ப இதை பிரஸ் பண்றீங்களா? ஓபன் ஆயிடுச்சு பாருங்க. என்னங்க எல்லா விரலாம் இதாங்க பேட்டர்ன் லாக்குன்னா சாவி போட்டா இது பண்ணுவாங்க. அப்ப எவனா விரல போட்டு நோண்டி போடுவானா? உங்க போனை எவங்க விரல போட்டு நோண்ட போறான்? நீங்க தாங்க. நீங்களே நோண்டிங்களா? உங்களுக்கே திறந்துக்கிச்சா? சார் நான் எங்க சார் நோண்டா? நீங்க ஓபன் பண்ணி கொடுக்க சொன்னீங்க, ஓபன் பண்ணாங்க. ஏங்க இதானா? அவ்வளவுதான் சார், நாங்க ஏமாத்துற ஆள் கிடையாது. நான் நினைச்சேன் பித்தளையிலயோ இரும்புலயோ வர சாவி போல இருக்கு, அது போட்டு திறக்கணும்னா அதுக்குள்ள பாக்குறேங்க. எங்க அந்த ஓட்டை இருக்குது? சார்ஜ் போடுற இடம் அது தெரியாதுங்க. ஆனா சாவி உள்ள பெருசா எப்படி உள்ள போனா ரொம்ப தலையை குழப்பிக்கணுங்க. ஏங்க இது சொல்லி கொடுத்துருந்தா இவ்வளவு வேலையே கிடையாதுங்க. தெரியாம டச் போன் வாங்கிட்டீங்க. எனக்கு ஒரு தடவை நீங்களே ஒரு போன் பண்ணி பேசிட்டு அப்புறம் கொடுங்க. ஒரு போன் நீங்களே பேசுங்க. நான் திருப்பி போயிட்டு அங்க பேட்டர்ன் லாக்கோ என்னமோன்னு சொன்னாங்களா, அது ஆகல. ரீசார்ஜ் பண்ணிட்டீங்களா? ஏங்க பண்ணிருக்காங்க. உங்ககிட்ட தானங்க குத்தேன் 250 ரூபாய். அப்போ நீங்க ஆமாமா பண்ணிட்டீங்களா? ஓகே. ஏங்க என்னங்க நீங்க இப்ப எல்லாமே ஏமாத்தாதீங்க பாருங்க. அதெல்லாம் நம்பர் போடுங்க. நம்பர் போடுங்க. யாருக்கு போன் பண்ணா நம்பர் போடுங்க. அந்த போன்ல எல்லாம் நம்பர் நேர்லயே மேலேயே இருக்கும். இது நாங்க இவ்வளவு ரூபாய் குத்துங்க, நம்பரே காணுமே மேல. இதை டச் பண்ணுங்க, வந்துருச்சு பாருங்க. அவ்வளவுதான், அதை டச் பண்ணுங்க. ஆமாங்க, அந்த போன் நல்ல போனா, இந்த போன் நல்ல போனா? இல்லங்க அது எப்பயுமே நம்பர் இருக்கும். படிக்காதவங்க டக்குனு இது என்னங்க திருப்பி மூடிச்சா? அது கொஞ்ச நேரம் பேசினா இதுதாங்க டெக்னாலஜி நல்லா வந்தது. அந்த இந்த ஒரு சயின்ஸ்லாம் நல்லா வளர்த்துருக்குங்க. அது நம்பர் போடுங்க. நீங்க திறந்துக்கிச்சு. ஆனா நம்பர் நீங்க தான் நம்பர் போடணும். யாருக்கு போன் பண்ணுமோ அந்த நம்பர் தெரியுமா, அதை போடுங்க. அவ்வளவுதான். அதனால ரொம்ப அழுத்தணும். இது பார்த்தீங்களா, லைட்டா டச் பண்ணா போதும். லோ இருங்க, எடுத்து பேசுங்க. லோ கேட்கலங்க, எதுவுமே கேட்கல. இல்ல எனக்கு கேக்குது. ஹலோ, அங்க பேசுறது கேட்கலங்க. நீங்களே பண்ணி கொடுங்க. எனக்கு வேணாங்க, நீங்களே பண்ணி கொடுத்துருங்க. பெரிய தலைவலியா இருங்க. இது என்ன போனுங்கோ, என்னவோ என்ன கர்மமோ இதெல்லாம். சுவிட்ச் ஆஃப் பண்ணுதுங்க. நீங்க ஆன் பண்ணுங்க, பரவாயில்ல.
நீங்கள் ஆன் பண்ணி கொடுங்க. சார் ஃபோனு சுவிட்ச் ஆஃப்னு வருது. என் மச்சாந்து தாங்க. சரி அவனை நீங்கள் ஆன் பண்ணுங்க. அவன் எதனா கேட்டால் உங்கள் மாமா தான் ஆன் பண்ண சொன்னான். நீங்கள் ஆன் பண்ணி கொடுங்க. லூசாங்க நீங்க. இல்ல நான் தெரியாம தான் கேட்குறேன். உங்க மச்சான் போன சுவிட்ச் ஆஃப்னா நான் எப்படி ஆன் பண்ண முடியும்? இந்த போன் ஆஃப்ல தான் நீங்க எங்க பயப்படுறீங்க? மச்சான் திட்டுவான்னு பயப்படுறீங்க. அவன் கோவம் பேசாதீங்க. நான் புரியுதுங்க. அவன் கோவப்படுவான், கடையை வந்து தும்சம் பண்ணுவான்னு பயப்படுறீங்க. நான் வந்து வாங்கினேன்னு சொல்லி நீங்க பண்ணுங்க. நீங்க பண்ணுங்க பேசுங்க. ஹலோ மாமா இங்க தான் இருக்காரு. சொல்லு மாமா. அக்கா பேசுறாங்க. ஏதோ ஒரு அக்கா பேசுறாங்க. மச்சான் அங்க இங்கிலீஷ்ல பேசுறாங்க. மச்சான் வேற யாருன்னா வச்சுக்கிறாப்லையா? மச்சான் வேற யாரும் வச்சிருக்காங்களா? பேசுறாங்களே இங்க பேசாத. அங்க போய் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்க. அவனை விட்டுறாத. யாருடி நீ? அடியே பேசினே இருக்காதுடி. நீ யாருடி? ஏய் இருங்க சொல்ல அவன் எனக்கு அந்த மரியாதை கட்டுறோம். ஏய் எங்க நான் பேசுறதே கேட்காம அப்படிதான் அவன் ஆள் போல. நீங்க நேரடியா போய் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கலாம். செருப்பு கைட்டு அடிக்கணும். எங்க நன்றிங்க ரொம்ப ரொம்ப நன்றி. ஆனா முதல் காலை இருக்கு தலையெழுத்துங்க. இதெல்லாம் என் தலையெழுத்துங்க. நாதாரி பயப்பட ரொம்ப நாள் கழிச்சு ஒருத்தர் செல்லு வாங்கினான்னு பார்த்தா செல்லை பத்தி தெரியாதவன் வாங்கி போயிருக்காங்கடா.